மச்சி இன்னைக்கு வந்து நான் விஜய் ஃபேன்ஸ் மேலே செம்ம காண்டில் இருக்கேன். நான் போடுற ட்ரோலில் எல்லாருமே வந்து ஷாக் ஆகணும். அந்த அளவுக்கு விஜய் ஃபேன்ஸை பயங்கரமாக கலாய்க்க போகிறேன். நீ வேணா பாரு. இந்த ட்ரோல் பண்றது, ஒருத்தரை கலாய்ச்சி போடுறதுலாம் வந்து ஒரு விதமான மனநோயா? உனக்கு தெரியுமா? மனநோயா இதெல்லாமா? உனக்கு இருக்க மனநோய் பேர் வந்து பாரா சோஷியல் ரிலேஷன்ஷிப். பாரா சோஷியல் ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்றத நான் சொல்றேன். பாரா சோஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோவோ, நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோயினோ, இல்ல நம்மளுக்கு பிடிக்காத ஹீரோயின், இல்ல கிரிக்கெட்டர்ஸ் யாராவது இருப்பாங்க, ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுல வந்து நம்மளோட வன்மத்தை காட்டுறது. நீங்க வந்து இது, நீங்க வந்து அது, நீங்களாம் கெத்து கிடையாது, விஜய் தான் கெத்து, அஜித் தான் கெத்து அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறது தான் வந்து பாரா சோஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாரா சோஷியல் ரிலேஷன்ஷிப் குள்ளதான் வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸை வந்து ஃப்ரெண்ட் ஆக்கி, அதுக்கப்புறம் அவங்க கூட ரொம்ப உரிமையை எடுத்துட்டு, நீ ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேற, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றேனா, நான் உங்ககிட்ட டாக்ஸிக்கா நடந்துக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு பேசி டாக்ஸிக் ஆக்குறது கூட ஒரு விதமான மனநோய் அப்படின்றது தான் சொல்லப்படுது. இந்த பாரா சோஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது எதுக்குள்ள வரும் அப்படின்னா, குறிப்பா வந்து அந்த மனநோய் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து நம்ம சோஷியல் அடிக்டா இருக்கிறதுனாலையும், நம்ம சோஷியலா நடக்கிற நிறைய விஷயங்களை நம்மளுக்கே நடக்குது மாதிரியும், அதுல வந்து நம்மள சார்ந்தவங்களுக்கு நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அதுக்கு அவங்க ரியாக்ஷன் பண்ணும்போது தான் இது வந்து மனநோயா கன்வெர்ட் ஆகுது. இந்த சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதும் இதுக்குள்ளதான் வருது. சோஷியல் மீடியால நம்ம புதுசா ஒருத்தர் ப்ரொஃபைல் ஸ்டாக் பண்ணி அவங்க கிட்ட பேச போறோம் அப்படின்னா, அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்காது அப்படின்றது தெரிஞ்சுக்கிற மாதிரி, அவங்களுக்கு பேசினா பிடிக்குமா, பேசினா பிடிக்காதா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ல. ஆனா சில பேர் இருக்காங்க, நான் வந்து இதை மென்ஸ் தான் பண்றாங்க, விமென்ஸ் தான் பண்றாங்கன்னு குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. யாரா இருந்தாலுமே ஒருத்தர் ஸ்டாக் பண்றோம் அப்படின்னா அவங்க கிட்ட பேச தோணும்ல. அப்ப போயிட்டு ஹாய், என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்க, 2 நாள் நல்லா பேசுனீங்க, 3வது நாள் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள போய் வம்பிழுப்போம்ல. அது எல்லாமே வந்து ஒரு விதமான மனநோய் தான். அது வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக நம்ம பண்றதா இருந்தாலும் அது வந்து மனநோய் தான் கால்குலேட் ஆகுது. இந்த பாரா சோஷியல் ரிலேஷன்ஷிப்குள்ள இன்னொரு விஷயம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைபர் புல்லிங். சைபர் புல்லிங் அப்படின்றது இப்போ வந்து நம்மளுக்கு பிடிச்ச பர்சன் ஆர் பிடிக்காத பர்சன் யாராவது கூட இருக்காங்க அப்படின்னா, அவங்க வளர்றது வந்து நமக்கு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அவங்கள போயிட்டு நீ இப்படி இருக்க, அப்படி இருக்க, உன் சிரிப்பை பாரு, உன் மூஞ்ச பாரு அப்படின்ற மாதிரி நம்ம கமெண்ட் பண்ணுவோம்ல. அது எல்லாமே வந்து சைபர் புல்லிங் குள்ள வரும். இதுதான் வந்து அஜித் விஜய் ஃபேன்ஸ் திட்டுறதும், விஜய் ஃபேன்ஸ் வந்து அஜித் ஃபேன்ஸ் திட்டுறதும், இதுவுமே ஒரு விதமான பாரா சோஷியல் ரிலேஷன்ஷிப் தான். அவங்க வந்து அவங்களோட ரியாலிட்டிக்குள்ள வாழாம ஒரு சோஷியல் மீடியாக்குள்ள, இன்டர்நெட் உலகத்துல நம்மள சார்ந்து இருக்கிறவங்கள யாராவது கஷ்டப்படுத்தினாங்களா, இல்ல நம்மள பிடிச்சவங்கள யாராவது கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னா உடனே ரியாக்ட் பண்ணி அதுக்கான வெஞ்சன்ஸ் இறங்குறது அப்படின்றது ஒரு பெரிய மனநோயா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து பார்க்கப்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் நிறைய பேர் பேசிட்டே வராங்க. குறிப்பா வந்து சைக்காட்ரிஸ்ட் கிட்ட இது என்ன விதமான மனநோய் மேம், இது ஏன் மனநோய் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு யாருமே ரெடியா இல்லமா, சோ இதை லைஃப் டைம்க்கு அவங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க, அதனால மனநோய் அப்படின்ற மாதிரி நாங்க சொல்றோம் அப்படின்றாங்க டாக்டர்ஸ் எல்லாரும். ஜென்சி டேர்ம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதுசா ஒரு வார்த்தைகள் நம்மளுக்கே புதுசா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஆஸ் அ ஜென்சியா இருந்தாலும் இதெல்லாம் நம்மளுக்கு கூட தெரியல பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்போ வந்து ஜென்சி பசங்க யூஸ் பண்ற நிறைய வார்த்தைகள். அதுல வந்து காசிப் பண்றது அப்படின்றது நார்மலா இருந்தாலும் கோஸ்டிங் பண்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கோஸ்டிங்னு சொல்றாங்க, ஜாம்பிங்னு சொல்றாங்க, பென்சிங்னு சொல்றாங்க. டேட் பண்றது அப்படின்றது நார்மலா இருந்தாலும் அவங்க வந்து கேஷுவல்ஸ்னு சொல்றாங்க. கேஷுவல்ஸ்னா என்னடா அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கும் போது அது எதோ சொல்றாங்க, அதை வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் இப்ப இந்த பாரா சோஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதும். பாரா சோஷியல் ரிலேஷன்ஷிப்குள்ள யார் அதிகமா போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜென்சி பசங்க தான் போறாங்க. அதாவது 2K பாய்ஸ், 2Kல பிறந்த பசங்க தான் வந்து இந்த சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது, இந்த இன்ஃபுளுசர்ஸா இருக்கிறது, யூடியூபர்ஸா இருக்கிறது, இவங்க எல்லாருமே வந்து அவங்களாதான் இருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்றவங்களும் வந்து ஜென்சி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸா தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பாரா சோஷியல் ரிலேஷன்ஷிப் இவங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஆக்டரோ இல்ல ஆக்ட்ரஸோ புதுசா வீடு கட்டினாங்க, இல்ல ஒரு புதுசா கார் வாங்கினாங்க அப்படின்னா அது வந்து அவங்களை பெருசா அஃபெக்ட் பண்றது இல்ல. ஏன்னா அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க, அதனால அவங்க அதை வாங்குறாங்க அப்படின்ற அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இன்ஃபுளுசரோ இல்ல ஒரு யூடியூபரோ அதே மாதிரி ஒரு கார் வாங்குறதோ ஒரு வீடு வாங்குறதோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களாலே முடியுது, ஏன் என்னால முடியல, நான் ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கடன் வாங்குறது, இல்ல வீட்டை ப்ரெஷர் பண்ணி இப்ப அவன் அந்த பைக் வச்சிருக்கான், சோ நானும் அந்த பைக் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியால பாக்குற எல்லா விஷயங்களையும் நானும் பண்ணிக்கணும், தனக்கு தானும் பண்ணிக்கணும். அவங்கள மாதிரி தானே நம்ம இருக்கோம் சோஷியல் மீடியால, அவங்கள பார்த்து தானே நம்மளும் இருக்கோம், சோ அவங்க பண்றதெல்லாம் நம்மளும் பண்ணணும்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படின்றதுதான் ஒரு மனநோய்க்கு கொண்டு போய் நிற்குது. இந்த பாரா சோஷியல் ரிலேஷன்ஷிப்குள்ள மேனிபுலேஷன் அப்படின்றது ஒரு கீ ரோல் பிளே பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள இன்ஃபுளுன்ஸா எடுத்துப்போமா? கண்டிப்பா எடுத்துக்க மாட்டோம். இப்போ வந்து நம்ம அப்பா நல்லா
நல்லா படிச்சு நல்ல வேலையில இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை நம்ம வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸா எடுத்துக்க மாட்டோம். ஆனா சோஷியல் மீடியால ரொம்ப நாளா ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரியும், அவங்க என்ன படிச்சாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ள எப்போ போனாங்க, அவங்க வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்றது முதற்கொண்டு எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கிறோம்ல. இதுதான் வந்து பாரா சோஷியல் ரிலேஷன்ஷிப்கான எஃபெக்டிவான விஷயமா பார்க்கப்படுது. சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்க, சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுங்க, ஆனா மேனிப்புலேட் ஆகாதீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவோட கோர் பாயிண்டா இருக்கு. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ்க்கான மீனிங்ஸ் என்ன, இது வந்து நம்மளோட டெய்லி லைஃப்ல எப்படி அஃபெக்ட் பண்ணுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட ஹெல்த் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் அஷ்ரா.